என் பேர் தம்பிதுரை. நான் இங்கே வந்து 32 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். எங்கள் தாய் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாமே இந்த தேயிலை தோட்டத்தில் தான் வேலை செஞ்சாங்க. இந்த 32 வருஷத்தில் வந்து நான் 15 வருடமாக தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்சேன். மீதி 17 வருஷம் அந்த தொழிற்சாலையில் வேலை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். காலையில் ஆட்கள் வேலைக்கு வருவாங்க. 8 மணிக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துருவோம். ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆட்கள் வருவாங்க. அவங்க வரும்பொழுது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பிரிவுக்காக நாங்கள் அனுப்பிச்சு வைக்குவோம். லாஃப்ட்டில் வெதர் லீஃப் கலெக்ஷன் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு 9 பேர் அனுப்புவோம். ரோலிங் வேலைக்காக அங்கே ஒரு 5 பேர் அனுப்புவோம். மற்றபடி ஜல்லடை தூள் ஜலிக்கிறதுக்கு அங்கே ஒரு 5 பேர் அனுப்புவோம். ட்ரையர் ஏரியாவுக்கு ஒரு 5 பேர் அனுப்புவோம். ஷிஃப்டிங் ரூம்னு சொல்லி ஒன்று இருக்குது, அங்கே வந்து ஒரு 10 பேர் அனுப்புவோம். எந்தெந்த பிரிவுக்கு எத்தனை ஆட்கள் தேவைப்படுதோ ஆட்களை பிரித்து விட்டு அந்த வேலைகளை நாங்கள் பார்க்குவோம். அவங்க வேலை சில நேரத்தில் தடுமாற்றம் வரும்போது அவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த வேலையை நீங்கள் இப்படி செய்யுங்க, இந்த வேலையை இப்படி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவங்க அந்த வேலையை செய்வாங்க. நாங்கள் அவங்க செய்கிற வேலையை மேற்பார்வை பண்ணுவோம். அது திடீர்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மிஷினரிஸில் வேலை செய்யணும்னா மிஷினரிஸ் சம்டைம்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆடலாம். உடனே அதுக்கு தகுந்த அங்கே மெக்கானிக்குமார்கள் இருப்பாங்க. அவங்கள உடனே கூப்பிட்டு அதை வந்து நம்ம உடனே சரி செய்ய சொல்லி அதை நாங்கள் உடனுக்குடன் அதை சரி செஞ்சுருவோம். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே டீ குடிக்கிற பழக்கம். ஏன்னா அந்த தேயிலை தோட்டத்தில் இருக்கிறனால வந்து டீ குடிக்கிறது ஒரு பழக்கமாகவே வச்சிட்ருக்கிறேன். காலையில் எழுந்தோன்னா அதிகாலை ஒரு 6 மணிக்கும் போது கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு டீ குடிச்சிருவோம். மதியம் ஒரு 3 மணி அளவில் ஒரு டீ குடிப்போம். சாயங்காலத்தில் ஒரு டீ குடிக்குவோம். இந்த டீ குடிக்கிறது வந்து என்னோடய ஹாபியாகவே நாங்கள் வச்சிட்ருக்கிறோம். இந்த டீ எதுக்காக குடிக்கிறோன்னு சொன்னாக்கா, நம்ம வந்து சில சோம்பேறித்தனமாக இருக்கும், சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும். இந்த புத்துணர்ச்சிக்காக வந்து இந்த டீயை வந்து நம்ம அப்பப்போ குடிச்சிக்கிறது. 3 முறையில் சில நேரங்களில் வந்து 5 தடவை கூட நம்ம டீயை குடிச்சிக்குவோம். டீ குடிக்கிறதுங்கிறது வந்து நம்ம வந்து டீயோட வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா நம்ம உணரணும்னு சொன்னாக்க வந்து அந்த பால் டீ இல்லாமல் பிளாக் டீ குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அந்த பிளாக் டீயில் வந்து நம்ம புத்துணர்ச்சி அதிகமாக இருக்கும். பால் டீயும் குடிக்கலாம், ஆனால் வந்து பால் டீ குடிக்கிறத விட வந்து உங்களுக்கு வந்து பிளாக் டீ குடிக்கிறது ரொம்ப நல்லது. டீ வைக்கிறதுன்னு சொன்னாக்க நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒரு 5 கிராம் 5 கிராம் வீதம் ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கிட்டு, ஒரு 4 பேர் இருக்கிறோன்னு சொன்னாக்க 4, 5 ஒரு 20 கிராம் டீ தூளை எடுத்துகிட்டு முதல்ல வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு அந்த டீ எடுத்து டீ தூளை அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அதை வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிடம் வரைக்கும் அதை நம்ம மூடி வச்சிட்டோம்னாக்க, அப்புறம் அது 5 நிமிஷம் ஆன பிறகு அதை எடுத்து ஒரு வடிகட்டிய பிறகு அதில் இருக்க லிக்கர் இறங்கின பிறகு நம்ம அதை பார்த்தோம்னு சொன்னாக்க ஒரு தரமான டீயாக இருக்கும். நாங்கள் இங்கே தயாரிக்கிற தேயிலை தூள் எல்லாமே வெளிநாடுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து 10 வெளிநாடுகளுக்கு செல்கிறது. அவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்ன இருக்குனாக்க, நாங்கள் வந்து இதை ஒரு சுத்தமானதாகவும் சுகாதாரமானதும் தரமான டீயாகவும் நாங்கள் தயாரிக்கிறோம். எங்களிடத்தில் வந்து ஐஎஸ்ஓ தரமான சான்றுகள் IFSC, ISO, RFA, உட்ஸு, ஹலால் இந்த தரமான சான்றிதழ்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் தரமான தூளை தயாரிக்கிறோம். நீங்கள் இதை எங்களோட தூளை வாங்கி விரும்பி சாப்பிட்டீங்கனாக்க உங்களுக்கு இதனால் எந்த ஒரு பின்விளைவுகளோ எதுவும் இருக்காது. நீங்கள் எங்களோட டீயை வாங்கி சந்தோஷமாக பருங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். இங்கிலாந்து மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னாக்க, இங்கிலாந்தோட கால சூழ்நிலையும் இந்த நீலகிரியோடைய கால சூழ்நிலையும் ஒன்றா தான் இருக்குது. நாங்கள் இந்த நீலகிரியில் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறனால இந்த தேயிலை வந்து அதிகமாக விரும்பி நாங்கள் குடித்து சந்தோஷப்பட்டுக்கிறோம், புத்துணர்ச்சி அடைஞ்சிக்கிறோம். குறிப்பாக நாங்கள் வேலை நிமித்தமாக நான் கீழே கோயம்புத்தூரோ சென்னையோ அங்கே செல்கிற நேரத்தில் அங்கே கால சூழ்நிலைகள் வெப்பமாக இருக்கிறனால இந்த டீயை நம்ம விரும்பி குடிக்கிறதில்ல. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்க, இங்கிலாந்தோட சூழ்நிலை வந்து குளிர்ச்சியாக இருக்கிறனால இந்த நீலகிரியில் இருக்கிற மக்களாகிய நாங்கள் வந்து தேயிலையை வந்து அடிக்கடிக்கு விரும்பி எப்படி குடிக்கிறோமோ அதுபோல் அந்த குளிர் சூழ்நிலைக்கும் நீங்களும் வந்து அந்த தேயிலையை வந்து அதிகமாக விரும்பி குடிப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்கிறத நாங்கள் நம்புகிறோம்.